ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். பிரச்சார காலம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. அதிமுகவுடைய பிரச்சாரம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு தொடக்கத்தில். இப்போ அவங்களும் நல்லா பீக்கில் போயிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? சில விமர்சனங்களும் வருது. அதிமுக திமுகவுடைய பிரச்சாரங்களை வைத்து ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பிரச்சார காலம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் போகுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த தடவை பிரச்சாரத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா பெருசாக இஷ்யூ பேஸ்டாக பேசின மாதிரி தெரில. ஒன்று, திமுகவை பொறுத்தளவில் பாஜக எதிர்ப்பை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பாஜகவை மையமாக வச்சு பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷம் அவங்க செய்த சாதனைகள் என்ன, அதெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் எதிர்கட்சி அந்த ப்ரெஷர் அவங்க மேலே போட மாட்டேங்கிறாங்க. இந்த 5 வருஷம் ஏகப்பட்ட தோல்விகள் நடந்திருக்குங்க. கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தோல்விகள். நீட்டில் பெரிய ஒரு பின்னடைவு தான். அதே மாதிரி இபி பில் பொறுத்தளவில் மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணுவோன்னாங்க. வரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸை எடுத்து பெரிய அழுத்தத்தை போடும்போது திமுகவும் அதை பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் இப்போ திமுக பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே அரசியலை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நியூஸ் வருது, இந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையை குறைக்க சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்களாம் மத்திய அரசு. அது உத்தரவு கிடையாது, அது ஒரு அட்வைசரி தான், ஒரு சஜஷன். அதை ஒரு இஷ்யூவாக எடுத்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. பேசி நாங்கள் பாஜக என்ன முயற்சி செய்தாலும் நாங்கள் டெஃபினட்டாக இதை அனுமதிக்க மாட்டோம், தமிழ்நாட்டு விவசாயிகளோட நலன்களை நாங்கள் பாதுகாப்போம். ஸோ அவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையுமே பார்த்தோம்னா பாஜகவுக்கு எதிராக திருப்புறாங்க. பாஜகவை மையமாக வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெடரலிசம் பற்றி பேசுகிறாங்க, டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறாங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல எஸ்ஆர் பற்றி பேசி, ஆமாம், டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. எய்ம்ஸுக்கு இன்னும் அதை கட்டி முடிக்காமல் இருக்காங்க மதுரையில். அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த எஜுகேஷனல் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. நாங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணாமல் ஏற்றுக்காமல் இருக்கிறதால அதை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸை பெரிய அளவில் திமுக எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. மற்ற கட்சிகள் திமுகவை அதை பேச வைக்கவும் மாட்டேங்கிறாங்க. பேச வைக்கணும்ல, அதை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் பேசாமல் பிஜேபியை வச்சு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது அசம்பிளி எலெக்ஷன். அப்புறம் இன்னொரு சைடில் நீங்கள் சொன்ன மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். ஒரு சைடில் இந்த எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லாத இஷ்யூஸை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிஜமாவே இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அதை கையில் எடுத்து இந்த 5 வருஷம் பாஜக மேலே அழுத்தம் போட்டிருக்கணும், பாஜக அரசு மேலே அழுத்தம் போட்டிருக்கணும். அது என்ன பண்ணீங்கன்னு தெரில. அப்புறம் வசதியாக இப்போ இவ்வளவு தூரத்துக்கு பிஜேபி எதிர்த்து பேசுறீங்க, நீட் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. 21 நீட் பற்றி மட்டும்தான் பேசுனீங்க. நீட்டு தான் அரசியலாக இருந்துச்சு. ஆமாம், 21க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா நீட்டு மட்டும்தான். இப்போ உங்களோட அரசியல்ன்றது பாஜக எதிர்ப்பு தான். ரைட், அப்போ நீட்டை பற்றி பேசுங்களேன். என்ன கேட்டால் அதிமுக அழுத்தம் போட்டு பேச வைக்கலாம். அதிமுகவுக்கு சிக்கல் இருக்குது, அவங்க பாஜகவோட பயணிக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அன்னைக்கு அவ்வளோ பேசுனீங்களே, இன்னைக்கு நீட்டை பற்றி பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இப்போது பாஜக எதிர்த்து தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீட்டை எதிர்த்து பேசுங்க இப்போ பார்ப்போம். ஆனால் நீட்டை பற்றி இன்னைக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. 5 வருஷமா ஒன்றும் பெருசாக எதுவும் நீட்டுக்கு எதிராக இவங்க முயற்சிகளும் எடுக்கல. அப்போ எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தா பர்சனல் அட்டாக்ஸ். ஃபோட்டோ எடுத்து எல்லா இடத்துலையும் காட்டுறது, 2 தரப்பு ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. ஊர்ந்து போனாங்க, தவழ்ந்து போனாங்க. இவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பால்டாயில் குடிச்சிங்க, நைட் டைமில் ஒரு போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு எடப்பாடி. இதெல்லாம் இஷ்யூஸ். ஒரு பக்கம் கனிமொழி அம்மையார் சொல்கிறாங்க உங்களுக்கு மலர் வளையம் வைக்கப்படும், தோல்வியடை, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பிரச்சார கிழமை ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு புரியல அது ஏன் அப்படி நடக்குது. ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இஷ்யூஸை பேசக்கூடாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கா? நமக்கு எதுவும் தெரியல. ஏன்னா தொழிலாளர்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது, கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு இருக்கு.
இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரிசையாக நடந்திருக்கு. திமுக ஆட்சியில் ஒன்றும் பிரச்சனையே இல்லாத ஆட்சிலாம் கொடுக்கல. எல்லா ஆட்சியிலையுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை ஒரு கட்சி எப்படி கையில் எடுத்து அரசியல் பண்ணுதுன்றது தான் விஷயம். எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா நீங்கள் அந்த பிரச்சனைகளை பெருசாக எடுத்து பேசணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக நீங்கள் மாற்றணும். அப்போ பிரச்சனைகள் இல்லாமல் கிடையாது, கண்டிப்பாக பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நிறைய இடங்களில் திமுக தோற்றுருக்காங்க, சொன்ன விஷயங்கள் நிறையா செய்யலை. அந்த விஷயங்களால மக்களுக்கு நிறையா பாதிப்பு வந்திருக்கு. இப்போ நீங்களும் நானுமே பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். இபி பில் இப்போ மாதம் வருதுன்னா நமக்கு செலவு பெரிய அளவில் கணிசமாக கம்மியாகும். ஆனால் இப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா வரும்போது நம்ம நிறையா பணம் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, எனக்கும் பாதிப்பு இருக்குது, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தோம்னா அதிமுக காலகட்டத்தில் பெருசாக அவங்க டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணல, கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் அது பெருசாக மக்களுக்கு போய் சேராது. ஆனால் டேக்ஸை டைரெக்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நீங்கள் அதை எடுத்து பேசலாம். ஒன்று, நீங்கள் டேக்ஸை பெருசாக இன்க்ரீஸ் பண்ணல, 2வது திமுக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் சாலிடாக எடுத்து பேசலாம். ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பாதிப்புகள். இதெல்லாம் இபிலாம் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்குது. இன்றைக்கி பெரிய கோபம் இருக்குது சென்னையிலலாம். ஆனால் ஏன் அந்த மாதிரியான இஷ்யூ பேஸ்டான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இப்போ பார்த்தா இபிஎஸ் பதில் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் கலாச்சாரப்படி இந்த மாதிரி காலில் விழுறது ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒரு மாதிரி மரியாதையின் வெளிப்பாடு. நம்ம திருமணம் நடக்கும்போது பெரியவங்க காலெல்லாம் விழுறோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த விளக்கம்லாம் தேவையா கேம்பெயினில்? இது டிஎம்கே திட்டமிட்டு ஒரு டைவர்ஷனுக்காக இதை பண்ணுறாங்க. அவங்க எதிர்கட்சியில் இதை பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகளும் அந்த பொறியில் போய் சிக்கிக்கிறாங்க. இப்போது ஒரு கோர் இஷ்யூ எடுக்கணும். இப்போது 21 திமுக செங்கல் எடுத்து காமிச்சாங்க, எய்ம்ஸ் வரலன்ட்டாங்க. நீட்டுக்கு இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணாங்க. நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்தாக நீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் இதுதான் இஷ்யூ அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு காயின் பண்ணல ஒரு இஷ்யூவை. அது மாதிரி ஒன்றுமே இல்லை பாருங்க. எப்போவுமே அதான். இப்போ திமுக ஒரு விஷயம் கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அதை கவுண்டர் பண்ணிட்டே நீங்க இருந்தீங்கன்னா நரேட்டிவ் திமுக தான் செட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஒரு போட்டோ தூக்குறாங்க, நீங்க ஒரு போட்டோ தூக்குறது, அவங்க ஒரு அட்டாக் பண்றாங்க, நீங்க ஒரு அட்டாக் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அவங்க செட் பண்ற நரேட்டிவ்ல போய் தான் நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. அதை நீங்க உடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க புது புது விஷயத்தை கையில் எடுக்கணும். அப்பதான் அதை எடுக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு திமுகவை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கணும். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த காலில் விழுற போட்டோவுக்கு இவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு அதை பார்க்க. அது உங்களை வீக்காக தாங்க ப்ரொஜெக்ட் பண்ணும். அதை நீங்கள் என்னதான் பதில் சொன்னாலும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் நடக்காத மாதிரி கடந்து போகிறது தான் பெட்டர். அது 2வது நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இபிஎஸ் அவர்கள் கீழே இருந்து மேலே ஏறி லீடர். ஸோ அப்போ நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணி தான் மேலே வர முடியும். சாதாரண சாமானியர்கள் ரொம்ப சொகுசாக அப்படியே உட்காந்துக்கிட்டு யாரு காலையும் விழாமலாம் பவருக்கு வர முடியாது. அது மன்னர் வாரிசுகிட்ட இருக்கும். வாரிசுங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சாதாரண சாமானியர்கள் நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணி தான் வர முடியும். இப்போ இங்கே மினிஸ்டராக இருக்கவங்க எல்லாருமே நிறைய அவமானங்கள் பட்டிருப்பாங்க. நான் சொல்றது சாதாரண சாமானியர்களாக இருந்து மேலே வந்தவங்க. அரசியல்வாதிகள் அதே மாதிரி தான் சாதாரணமாக இருந்து மேலே வந்தவங்க. பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கோங்க, நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க எல்லாம் கோட்லாம் போட்டுட்டு அப்படி இப்படி நிற்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ அம்பானி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரண ஒரு இடத்துல பெருசாக பவர்ஃபுல்லாக வராரு. அவர் என்ன அவமானமே படாமல் மேலே வந்திருப்பாரா? திடீர்னு ஒரு முதலாளி வெளியே போடா அப்படின்னுவாங்க. எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் அவரோட பசங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். அவங்க பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பிறந்தாங்க, போற இடத்துலலாம் அவங்களுக்கு ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் கீழே இருந்து மேலே வர எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது தமிழ் கலாச்சாரம். இன்ஃபேக்ட் அந்த கலாச்சாரம் இருக்கக்கூடாது. காலில் விழுற கலாச்சாரம் மேபி பெரியவங்களுக்கு பர்சனலாக வீட்டில் கொடுக்குறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நீங்கள் அரசியல் களத்தில் தலைவர்கள் காலில் விழுறதெல்லாம் அது கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. ஏடிஎம்கே பீரியட்ல அது ரொம்ப உச்சத்தில் இருந்து எனக்கு நான் ஞாபகம் இருக்கு. இப்போ நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது ஹெலிகாப்டர்லாம் பார்த்து கும்பிடு வைக்கிறது, ஹெலிகாப்டர் பார்த்து கீழே விழுந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வளர்ந்த நாடுகள் பார்க்குறோம், சார் ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க. லீடர் சைக்கிளில் போகிறாங்க, மக்களை பார்க்கும்போது சாதாரணமாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெரிய சொத்து மதிப்பும் இல்லை. இவங்களும் அதே மாதிரி தானே. இவங்க என்ன ஸ்பெஷலான மனிதர்களான? இங்கே இருக்கிற தலைவர்களும் அதே மாதிரி சாதாரண சாமானிய மனிதர்கள் தான். அவங்க காலில் போய் விழணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட தரத்தை நம்ம தாழ்த்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். முதியவர்கள் இருக்காங்க, அவங்க காலில் பர்சனலாக விழுறனா கூட வேற விஷயம். அது மரியாதை நிமித்தமாக அதை பண்ணுறோம். இங்கே எதுக்கு அந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும்? இவங்க ஒன்றும் அப்படி பெரிய எங்கள் தமிழ்நாட்டில் கூடிய தலைவர்கள்லாம் பெரிய உன்னதமான தலைவர்களும் கிடையாது. இவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய அளவில் இருக்கும். அங்கே ஒன்றும் பெருசாக சூப்பரான ஆட்சியும் கொடுக்கல. இவங்க
பெரிய தலைவர்களாகவும்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய புரட்சி பண்ண தலைவர்கள்லாம் இங்கே யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படி பெரிய புரட்சி பண்ண தலைவராக இருந்தாலும் நீங்கள் மரியாதையை வேற முறையில் காட்டிக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் பெரியவர்கள்னு சொல்லி அவங்க காலிலெல்லாம் போய் தலைவர்கள் காலில் விழ வேண்டாம். ரெண்டாவது, அதுக்கப்புறம் சசிகலா அவர்களுக்கும் உங்களுக்குமே சரியான டேர்ம்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிற லாஜிக்குமே அங்கே அப்ளை ஆகாது. எனிவே, அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் பேசுகிறனால அந்த டிஸ்கஷன்லாம் வருது. அதுக்குள்ள காலில் விழுறது கரெக்டாக தப்பான்ற டிபேட்லாம் இருக்கு. பட் நீங்கள் அதை தவிர்த்துட்டு நீங்கள் இஷ்யூஸ் எடுத்து பேசலாம். அவங்க இதெல்லாம் பேசிட்டு போட்டோம், நம்ம இஷ்யூஸ் எடுப்போம். இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் போதும் பிஜேபியை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஊரில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் போராடுறாங்க, அவங்களுக்கு சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா? செய்யாமல் அறகுறையாக சில விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்கள திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோன்னு போய் சொன்னீங்க, அதெல்லாம் கொண்டே வர முடியாது. அப்போ தெரிஞ்சுதான் போய் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக கையில் எடுத்து பேசலாம். இன்ஃபேக்ட் அந்த போராட்டங்கள் நடந்தப்போ அதை சும்மா விட்டுருக்கூடாது. அதில் அதிமுக ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி அதை கையில் எடுத்துருக்கணும். இப்போ கூட பனை தொழிலாளி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படும். கரெக்ட். அதெல்லாம் அதிமுக மேடைகளில் பெரிய இஷ்யூவாகவே பேச மாட்டாங்க. ஒரு அறிக்கை வர்றாங்களே தவிர்த்து ஒரு இடத்துல சும்மா அப்படியே அதெல்லாம் சென்சிட்டிவான இஷ்யூ. அந்த பகுதி மக்களை ஃபுல்லா போல்ரைஸ் பண்ற கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அதெல்லாம் நீ கையில் எடுக்க. இப்போ நீங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டியிடக்கூடிய திமுக ஆட்கள்லாம் பதறிடுவாங்கல்ல. கனிமொழி அம்மையார்லாம் அப்படியே அந்த இஷ்யூ தான் நீங்க எடுக்கணும் கையில. எனக்கு அதுதான் ஒரு டவுட்டா இருக்கு. ஒரு மாதிரி இஷ்யூஸையே பேசாம எல்லாருமே அரசியல் பண்றாங்க. விஜய் பார்த்தோம்னா இன்னொரு சைட்ல இஷ்யூவே அவராக தான் இருக்காரு. விஜய் பொறுத்தளவுல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, நான் கஷ்டப்படுத்தப்படுறேன், எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க, இதுதான் விஜய் பேசுற இஷ்யூ. விஜயோட பிரச்சாரத்தை பாருங்க. இந்த நேத்து நம்ம பேச முடியல காரைக்குடியில ஒரு பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு வராரு. ஏன் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்காக அவனுக்கு காலைல 7 மணில இருந்து மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெயில்ல. இப்போ எவ்வளவு வெயில் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம வெளியில போனாலே எவ்வளவு கஷ்டமா இருக்கு, பைக்ல போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு கஷ்டம் இருக்கு. காலில இருந்து அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஒரு மணி நேரம் சீக்கிரம் கிளம்பணும், அவ்வளவுதானே. 1 மணி நேரம் சீக்கிரம் கிளம்புனீங்கன்னா அங்க இருக்க மக்களையும் சந்தோஷப்படுத்திருப்பீங்க. எனக்கு அரசியல் ரீதியா பார்க்கும்போது அந்த கூட்டத்து மேல பெரிய மரியாதை கிடையாது. ஆனா மக்கள்ன்ற வகையில அவங்க மேல எனக்கு அன்பும் பாசமும் கண்டிப்பா உண்டு. ஆனா அவங்களோட அரசியல் புரிதல்னு நீங்க கேட்டீங்கன்னா பெரிய அரசியல் புரிதல் அந்த மக்களுக்கு இல்லை. ஆனா உங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. உங்களை பாக்குறதுக்காக காலைல 7 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நீங்க பேசலாம்ல அவங்க கிட்ட. உங்களுக்கு பெரிய பேச்செல்லாம் பேச முடியலன்றதுலாம் எனக்கு புரியுது. ஒரு 1/4 மணி நேரம் அவங்ககிட்ட பேசியிருக்கலாம். அதுக்கு தான் நான் வெயிட் பண்றான். கையை காட்டிட்டு போயிட்டீங்க. வர வழியில சைக்கிள் ஓட்டி ஸ்டண்ட் காட்டுறீங்க. அங்க பார்த்தா அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இல்லாத காமெடி எல்லாம் நடக்குது. அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க சைக்கிள்ல இருந்து இறங்கும் போது. அதுக்கப்புறம் பார்த்தா வண்டியில போகும்போது மண்டைக்கு தலைக்கு ஏதோ ஒன்று விடுறானுங்க, ஏதோ கவர் மாதிரி ஏதோ ஒன்று வருது, அது அப்படியே டக்குன்னு எஸ்கேப் ஆகிறாரு அவரு. அப்புறம் வேட்பாளரே மேலே எகிரி குச்சி தான் உள்ள வராரு. அவர் மாட்ட தாவி ஏறி உள்ள வராரு. அவருக்கு ப்ராப்பரா ஒரு கதவை திறந்து விட்டு உள்ள வாங்க, மேலே ஏறி நில்லுங்க அப்படின்ற மரியாதை கூட வேட்பாளர் கிடையாதுங்க. இப்போ இவங்களுக்கு இவரோட ரசிகர்கள்ட்ட இருந்து விஜயை காப்பாத்துறதே பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. அப்ப இவங்கிட்டலாம் தமிழ்நாடு நாளைக்கு மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப இந்த கூட்டத்துக்கிட்ட நாளைக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 150 எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், சிஎம் பதவி எல்லாம் இவங்க கிட்ட கொடுக்குறோம். இந்த கூட்டத்தில் கொடுக்குறோம்னு வச்சுப்போம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு பார்த்தா பயமா இருக்கு. டக்குன்னு பார்த்தா அவர் விஜய் தலைக்கு மேல ஏதோ ஒன்று போகுது. இவங்க எல்லாம் அவரோட ரசிகர்கள். அப்புறம் ஒரு நியூஸ் பார்க்குறேன், விஜய் ரசிகர்கள் அன்பின் வெளிப்பாடா வாட்டர் பாட்டில் தூக்கி எறிகிறாங்களாம், உணவுப் பொருட்கள் எடுத்து எறிகிறாங்களாம், மேலே கண்ணாடி கூலிங் கிளாஸ் அடிக்கிறானுங்க எடுத்து, அப்புறம் துண்டு எடுத்து எறிகிறாங்கன்னு இப்போ ஒரு நியூஸ் இதை பார்த்து இந்த மாதிரிலாம் எறிகிறாங்கன்னு. இதெல்லாம் எரிஞ்சா தலைவர் மேலே பட்டா என்ன ஆகுன்றதே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதை கேட்ச் பிடிச்சிட்டாரு அப்படின்னா தலைவர் பிடிச்சிட்டாரு. அவர் கேட்ச் பிடிப்பாருப்பா. பட் 1000 பேர் சேர்ந்து அவர் மேல எரிஞ்சிங்கன்னா அவர் என்ன ஆக்டோபஸ் கையா வச்சிருக்காரு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கேட்ச் பிடிக்கிறதுக்கு. போக்கிரி படத்துல லொஜக் மொஜக் பஜக் அப்படின்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அவர் பாட்டுக்கு வண்டியில போயிட்டு இருக்காரு. எதையாவது தூக்கி அவர் மண்டையில் அடிக்கிறீங்க. அப்ப அவரோட சேஃப்டியே இங்க பாருங்க எவ்வளவு சிக்கலா இருக்கு பாருங்க. இந்த குரூப் கையில நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டை கொடுத்தோம்னா தமிழ்நாடோட சேஃப்டி என்ன ஆகும், நம்மலாம் என்ன ஆகும்? குரங்கையில் மெஷின் கன் கொடுத்த கதை தான் அதெல்லாம். போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அவரால் பேச முடியல. இப்போது திருப்பாச்சி படத்தில் ஒரு டைலாக் வரும், பாலு பேச மாட்டான் பட்டாசு தான் பேசும் அப்படின்ற மாதிரி. இங்கே விஜய் பேச மாட்டாரு. விஜயை பற்றி ஊடகங்கள் பேசிக்கிட்டே இருக்கு.
அவங்க போயிட்டு இருக்காரு, ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள தமிழில் அதிரடியாக பேசிய, அனல் பறக்க பேசிய விஜய் அப்படின்னு அதுக்குள்ள தமிழில் வச்சுறாங்க. 4-5 மணி நேரம் லைவ், 4-5 மணி நேரம் லைவ் போகுது. அவரு ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும், ஊடகங்கள் பேசிக்கிட்டே இருக்கு. அதிரடி அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார்ன்ற தமிழில். இப்போ 2 டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்மளும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் சில பேர் பார்த்தோம்னா, உங்களுக்குலாம் தாவேகாவை பத்தி பேசாதான்டா கண்டென்ட், எங்களை பத்தி நீங்க பேசாம இருக்கவே முடியாது, அதை ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கே விஜய்க்கு சொம்படிச்சிக்கலாம் இல்லை, இப்போ கண்டென்ட்டாக நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும்னு வச்சுப்போம், இல்லை வியூஸாக இந்த விஷயத்தை பார்க்கணும்னு வச்சுப்போம். சிம்பிள், இந்த கூட்டத்துக்கு கேட்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நம்ம கொடுத்துட்டு போயிடலாம்ல. விஜய் சூப்பருங்க, மாசுங்க, அதுக்கு என்ன பெரிய அறிவு தேவை? விஜய்க்கு 40% ஓட்டு இருக்குங்க, விஜய்க்கு சவுத்தில் 35% ஓட்டு இருக்குங்க, வெஸ்ட்டில் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 38% ஓட்டு இருக்குங்க, நார்த்தில் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 42% இருக்குங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் விஜய்க்கு போகுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவோட ஓட்டெல்லாம் உடஞ்ச இந்த பக்கம் வருது. இப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்றதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதை நான் சொல்றேன்னா உன்னை முட்டாளாக்குறேன்னு அர்த்தம். இதை செஞ்சேன்னா, இந்த மாதிரியான டூப்பெல்லாம் விட்டேன்னா எனக்கு நிறைய வியூஸும் கிடைக்கும், வந்து லட்சக்கணக்கான பேர் எனக்கு பார்ப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து ட்ரெண்டுக்கு எதிராக நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ விஜயை பற்றி பேசுகிறோன்றது விஷயம் இல்லை. நான் விஜயை பற்றி அட்டாக் பண்ணி பேசுகிறேன். நான் விஜயை பற்றி அட்டாக் பண்ணி பேசியும் எனக்கு வியூவர்ஸ் இருக்காங்க. அதை கூர்மையாக கவனிக்கிறதுக்கும் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இங்கே இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி இப்போ விஜய் உங்களை வச்சு ஏமாத்திட்டு இருக்க மாதிரிலாம் நான் உங்களை வச்சு ஏமாத்திலாம் ஒன்றும் இங்கே பண்ணல. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த புரிதல் நமக்கு வேணும். விஜய் பற்றி பேசுறது ஒன்று, விஜயை பற்றி கிரிட்டிக்கலாக பொலிட்டிக்கலாக பேசுறது ஒன்று. ஸோ இன்னைக்கு இந்த டிவிக்காரங்க பண்ணுறது விஜயை பற்றி மொட்டையாக பேசிக்கிட்டு இருக்கிறது. அதிரடி காட்டிய விஜய், சைக்கிளில் இறங்கி மாஸ்க் காட்டிய, சைக்கிள் ஓட்டி மாஸ்க் காட்டிய விஜய், அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது கிளியராக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியிலேருந்து அந்த ஃபோட்டோ வரதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது கிளியராக பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த சைக்கிளில் வரும்போது அதை கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவர் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டண்ட்டுக்கும் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நானாக தானே அதை யோசிப்பேன். இப்போ நம்ம நடுவில் வண்டியை நிறுத்தி சைக்கிளை ஓட்டி ஸ்டண்ட்டு காட்டுறோம், அதுக்கு ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். நம்ம இதெல்லாம் பண்ணும்போது பின்னாடி அந்த கூட்டம் ஃபுல்லாக சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கும். இதை நான் பண்ணுவதன் மூலமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கும் கரெக்ட் டைமுக்கு போய் சேர மாட்டேன். இதெல்லாம் எதையுமே கவலைப்படாமல் நான் ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் மாட்டி எடுத்துட்டு ஏதாவது பண்ணணும். அதனால ஒரு சைடில் இஷ்யூ பேஸ்டாக இந்த தடவை பார்த்தோம்னா கேம்பெயின் நடக்கல, இன்னொரு சைடில் டிஸ்ட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்குது. இப்போ நேற்று விஜய் பண்ணதான் ஃபுல் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஒரு இஷ்யூவை பற்றி பேசாமல் 4 மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ அந்த மீட்டிங்கை பற்றி நியூஸ்லலாம் பார்க்குறோம், நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம். எதாவது என்ன பேசிகிட்டு இருக்காங்க? சைக்கிளில் திடீர்னு இறங்கி ஓட்டிட்டாரு, தலைக்கு மேலே திடீர்னு பார்த்தோன்னா ஏதோ ஒன்று போச்சு, இல்லை கவர் மாதிரி ஏதோ எறிகிறாங்க. இதெல்லாம் தான் அவங்க பேசுகிறாங்க. என்ன பேச முடியும் பத்திரிகைகளும்? விஜய் போறாரு, அது ஒரு இவெண்ட். ஆனால் அதை பற்றி பேசணும்னா என்ன பேசுறது? விஜய் பற்றி எதுவும் பேச முடியாது, அவர் எதுவுமே பேசலை. இதை தான் பேச முடியும். அப்போ ஒரு சைடில் இஷ்யூஸ் பேசல, இன்னொரு சைடில் டிஸ்ட்ராக்ஷனு. இதை தாண்டி சீமான் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு எதிராக போயிட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே இலவசங்களை ஆதரிக்கிறாங்க, அவரு இலவசங்களை எதிர்க்கிறாரு, டாஸ்மார்க்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரெண்டுக்கு எதிராக அவரும் போறாரு. பட் அவருக்கு பெரிய ஊடக வெளிச்சம்லாம் பெருசாக இல்லை. அவரு பேசுகிற இடங்கள்லையும் கூட்டம்லாம் இருக்குது, ஆனால் பெருசாக மீடியா கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் தேவையில்லாத அரசியலுக்கும் தான் ஃபோக்கஸ் கிடைக்குது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி விஜய் வந்து ஒரு இடத்துல கூட பேச மாட்டார். திட்டமிட்டு அதிமுகன்ற பேரையே அவர் சொல்ல மாட்டாரு. பாஜக மற்றும் சிலர் அப்படின்னு வந்து சொல்றாரு, ஜஸ்ட் லைக் தட்டிட்டு போறாரு. ஆனா அதிமுக வந்து விஜய்ன்றாங்க, தாவேக்கான்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து பயன்படுத்துறாரு. 42 நாள் 72 நாள் வந்து வெளியே வரல விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு. நாங்கள் கொரோனா டைமில் வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எவ்வளோ செஞ்சுருக்கோம், பாஸ்போர்ட்டும் அது இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்களா, அதோட வந்து வந்துடுறோம், ஓட்டெலாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அதிமுகவை போட்டுருங்க, விஜய் பக்கம்லாம் போயிடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். ஒன்று கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணுங்க, அரசியல்வாதி என்னைக்கும் பலவீனத்தை காட்டக்கூடாது. இப்போ நான் என்னோட ராஜதந்திரத்தின் மூலமாக எதிரியை வீழ்த்துறேன்னு வச்சுப்போம், அதை அரசியல்வாதி பெருமையாக பேசிக்கலாம். நான் ஏமாறாமல் இருந்தேன், நான் போட்ட வழியில் அவன் சிக்கிட்டான்றதை மறைமுகமாக நீங்கள் பெருமைப்பட்டு பேசிக்கலாம். ஆனால் விஜய் மேட்டரில் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. 72 மணி நேரம் அவர் வெளில வரலன்னு சொல்கிறீங்க. 3 நாள் வெளியவே வராத விஜய்க்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்க அசம்பிளியில். அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன், விஜய் அம்பலப்படுத்தணுன்றது தான் என்னோட பாயிண்ட்டுமே கூட. ஏன்னா விஜய் அதிமுக ஓட்ட தான் உடைக்கிறார். ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களை தான் பலவீனமாக காட்டும்.
இப்போ நேச்சுரலா விஜய் ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? உங்க தலைவர் 3 நாளா வெளியே வரலப்பா அப்படின்னு அதிமுககாரங்க சொல்றாங்கன்னா விஜய் ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எங்க கிட்ட தானே நீங்க கூட்டணி வேணும் வந்து நின்னீங்கன்னு கேட்பாங்க. விஜய் தரப்புல இருந்து கூட்டணி பத்தி எதுவுமே பேசல. அதிமுக தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் தான் கூட்டணி பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு தெரியலையா நாங்க 72 மணி நேரம் வெளியே வரல அப்படின்றது? நம்மகிட்ட கேட்க முடியாது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளும் அதே அட்டாக் தான் பண்றோம். விஜய் பிரச்சனை வந்தப்போ ஓடி போயிட்டாருன்னா நம்மளும் சொல்றோம். நம்மகிட்ட அதை கேட்க முடியாது. ஆனா உங்ககிட்ட கேட்பாங்க, ஏன்னா நீங்க எதிர்பார்த்தீங்க அவங்க வருவாங்கன்னு. ஸோ அந்த இடத்துல நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. அது ஒரு பலவீனம், அது ஒரு தோல்வி. ஸோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, விஜயோட அரசியலால திமுகவுக்கு தான் லாபம். விஜய்க்கு ஓட் போட்டா திமுக தான் பவருக்கு வரும். இப்ப நம்ம ஊர்ல பி டீம் அரசியல் இருக்கு பாருங்க, விஜய் திமுகவோட பி டீம்னு நீங்க பேசலாம். இந்த விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயமும் அதிமுகவுக்கு இருக்கு. ஆனா அதை தாண்டி நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வீக்கா தான் ப்ரொஜெக்ட் ஆவீங்க. அது போக நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, இந்த மாதிரி கொரோனா டைம்ல நாங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணோம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படம் பார்க்கறதோட நிப்பாட்டிக்குங்க. இந்த வியாக்கியானத்துக்குள்ளலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தாங்க அரசியலே பண்றாரு. நீங்க பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவரு உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றாரு. உங்க பேரை கூட பெருசா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அவரு கொடுக்குறீங்க? நீங்களும் இதோட நிப்பாட்டிக்க வேண்டியதுதான். விஜய் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சும்மா இந்த போன தடவை கமல் வந்தாருங்க, இந்த தடவை இவரு வராருங்க, போன தடவை அவரு திமுக எதிர்ப்பு வாக்குல உடைச்சாருங்க, இந்த தடவை இவரு உடைக்க பாக்குறாரு, இந்த தடவை அதான் நடக்காது, மக்கள் தெளிவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போகாம நீங்க ரொம்ப சீரியஸா அதெல்லாம் ரொம்ப டீல் பண்ணீங்கன்னா அது விஜய்க்கு தான் கிரெடிபிலிட்டி ஆட் பண்ணும். இப்ப நீங்க விஜய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவரு உங்க பேரை கூட சொல்லாம அவர் படுக்கு போயிட்டாரு. ஸோ அவரு நரேட்டிவை செட் பண்றது திமுகவுக்கும் எங்களுக்கும் தாங்க சண்டை. அதிமுகலாம் ஒண்ணுமே கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு படுக்கு போயிட்டே இருக்காரு. ஓகே, அதனால நம்மளோட வீக்னஸை என்னைக்கும் காட்டக்கூடாது. பொலிட்டிக்ஸ்ல வீக்கா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கணும். இது தேர்தல் பிரச்சார காலத்துல யாரு கொஞ்சம் முந்தி நிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறேன். தேர்தல நமக்கு என்ன தெரியும், நம்ம ஒன்றும் கருத்து கணிப்புலாம் எடுக்கல. ஆனா திமுக அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. நிஜமாவே உங்களுக்கு பாஜக மேலதான் பிரச்சனை இருக்குன்னா, பாஜகவால நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா, இந்த 4.5 வருஷமும் இல்ல நீங்க அதை பண்ணிருக்கணும். பாஜக எதிர்ப்ப இந்த 4.5 வருஷமும் நீங்க கையில் எடுத்துக்கணும். நான் சொல்றது பாஜக எதிர்ப்புன்னு நான் சொல்லும்போது வாயளவுல பேச்சளவுல பாஜக எதிர்க்கிறது கிடையாது. காலத்துல நீங்க பாஜக எதிராக செயல்பட்டு இருக்கணும்ல. என்ன பண்ணீங்க? பாஜக எதிராக ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஏதோ பாஜகவை விட்டா வேற எந்த பிரச்சனையுமே தமிழ்நாட்டுல இல்லைன்ற மாதிரி, தமிழ்நாட்டுக்கு எல்லா பிரச்சனையும் நாங்க தீர்த்துட்டோம், ஒரே பிரச்சனை பாஜக தான், அந்த பிரச்சனையை மட்டும் நாங்க தீர்க்கணுன்ற மாதிரி பேசுறீங்க. அப்ப இதை உடைக்கிறதுக்கு ஆள் இல்ல இப்ப களத்துல. ஸோ அப்போ என்ன ஆகுது, திமுக ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவை செட் பண்ணுறாங்க கம்ஃபர்டபுளாக. அதை செட் பண்ண விடக்கூடாது, அதை செட் பண்ணுறாங்க. இப்போ மக்களும் கேட்கணும், உங்களோட ரிப்போர்ட் கார்டு என்ன, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்றதை நம்மளும் டீட்டெயிலாக நோண்டி பார்க்கணும். உங்களோட ப்ராமிசஸ் என்ன, ஏன் இதை பண்ணல, ஏன் நீங்கள் இலவசங்களை இப்படி அதிகமாக ப்ராமிஸ் பண்ணுறீங்க? மக்களுக்கு டக்குனுக்கு இலவசங்கள்லாம் கொடுத்தா மக்களும் ஆஃப் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடில் மீடியாவும் ஆஃப் ஆகி போயிருக்காங்க. இன்னைக்கு தினமலர்ல பார்க்குறேன், ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, சீனாவை விட திமுக இன்னும் பெட்டரா மீடியாவை, இன்னும் கொஞ்சம் கூட மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்கன்ற மாதிரி. ஒரு சீனா மீடியாவை கண்ட்ரோல் பண்றதை விட திமுக இன்னும் பெட்டரா மீடியாவை தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தலைப்பு பார்த்தேன். அது நான் படிக்கல, ஆனால் அந்த ஒரு தலைப்பு பார்த்தேன். இந்த மைக்கெல்லாம் முடிச்சு க்ரஷ் பண்ற மாதிரி ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. ஸோ மீடியா பெருசா பேச மாட்டேங்கிறாங்க இஷ்யூஸை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களே பெருசா பேசல இவங்க ஓபிஎஸை பத்தி அதை விட 100 மடங்கு அதிகமாக பேசியிருப்பாங்க. டிடிவியை பத்தி பேசியிருப்பாங்க, சசிகலாவை பத்தி பேசியிருப்பாங்க, ராமதாஸ் அவர்கள் பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா 60 பேர் இறந்தப்ப இந்த மீடியாலாம் எதுவும் பெருசா பேசல. ஸோ ரைட்டு, மீடியா பேசலன்றது பெரிய ஒரு குறை தான். ஆனா பேச வேண்டிய ஆட்களும் பேசணும்ல, கட்சிகள் பேசணும்ல. விஜய் ஆனா ஒரு பெரிய சிக்கலுங்க, பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனுங்க. நேற்றுலாம் பாருங்க, எல்லா டிவியும் லைவ் போட்டு உட்காந்துருக்காங்க. எவ்வளோ விஷயம் பேசுறது இருக்கு லைவ் போட்டு. இப்போ நமக்குலாம் நிறைய விஷயங்கள் டச் பண்ண முடியாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பண்ண முடியும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு உண்டு. இஷ்யூ பேஸ்டாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிவி மட்டும் பேசணும்னு நினச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணலாம். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பெரிய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலேயே அவங்களுக்கு ஒரு 10-15 ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, 50க்கும் மேற்பட்டவர்கள். நான் குறைவா சொல்கிறேன், ஸ்ட்ரிஞ்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா 50க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. அவங்க நினச்சாங்கன்னா இஷ்யூ பேஸ் செயல்படணும்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நினச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணலாம். நமக்குலாம் அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது.
ஆனால் அது எதுவும் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா இவருக்கு 5%, அவங்களுக்கு 10%, கொஞ்சமும் கிரெடிபிலிட்டியே இல்லாத உதவாக்கிற கூட்டம் எடுக்கிற அந்த கருத்து கணிப்புகள் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.